ஹலோ everyone, I'm நவீன். வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குட் நம்ம தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி இப்போது 7:30 கரெக்டாக 7:30. ஸோ இங்கே மலேசியா டைமுக்கு வந்து 7:30 PM தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் செம்ம ஈகராக வெயிட் பண்ணுறேன். முக்கியமாக எனக்கு என்ன வேணும்னா, இந்த ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க செம்மையாக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெரிய தீனி தான் நான் சொல்லுவேங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி மியூசிக் சரியில்லை, பாட்டு சரியில்லை, தளபதியோட யங்கர் விஷன் டிஏஜிங் சரியில்லை அப்படிலாம் சொல்லிக்கிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் என்ன தரத்தில் இருக்கோன்னு நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ ட்ரெய்லருக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போது விபி அவர் கூட தளபதி அண்ட் வந்துட்டு நம்ம யுவன் சங்கர் ராஜா எல்லாம் இந்த கோம்போ எப்படி வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ ஏன் நம்ம வந்துட்டு ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டு நம்ம இப்போ ட்ரெய்லர் வந்துட்டு நம்ம பார்ப்போம். இங்கே ஓகே கைஸ், வந்துருச்சு. ஓகே, த கோட் அஃபிஷியல் ட்ரெய்லர் தமிழ் 2 minutes 52 seconds. தமிழ்லேனே வெறித்தனமாக இருக்க 2 தளபதி அண்ட் வந்துட்டு இளைய தளபதி. ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக பார்த்துருவோம். இயர்ஃபோன் போட்டுங்கப்பா, சவுண்ட் எப்படி தெரிக்க போகுதுன்னு தெரில. ஓகே கேஸ், 3, 2, 1 அண்ட் கோ. என்ன வரார் வடிவிடு. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of SATS. டேய், ஷார்ட் என்னடா ஹாலிவுட் சைடுல எடுத்து வச்சிருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒன்னும் டென்ஷன் ஆகாது. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சு தான் டென்ஷன். காந்தியா? எல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு. தலைவர் பேர் காந்தியா? இனிமே சத்தியமா குடி கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி மூமெண்ட். அறிவு இருக்கடா உனக்கு? எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்க. மைக் மோகனுங்க. You're in danger. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போட்டேன். ஓ டேய், என்னடா இளைய தளபதியா? வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. பிஜிஎம் எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, கில்லி தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. I'm waiting. ஓ, I'm waiting. எஸ் தலைவா, நாங்களும் வெயிட்டிங் தான். யா ஓகே கைஸ், நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தாலும் இல்லாட்டி கூட உங்கள் தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இப்போ இந்த ட்ரெய்லரோட என்னோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ட்ரெய்லர் வந்துட்டு தளபதி ஃபேன் நான் சொல்ல கிடையாது,
ஆனால் தளபதி ஃபேன் எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான செம்ம தீனி இந்த படத்தில் இருக்கு. ஸோ தேட்டரில் கண்டிப்பாக பற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு மூவி அப்படி ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குங்க சரிங்களா. கம்பேர் பண்ணுறது கிடையாது. இந்தியன் சினிமா ஆல்வேஸ் குவாலிட்டிலையும் பெஸ்ட்டாக தான் வந்துருக்காங்க. பட் ஹாலிவுட்னு சொன்னாலே அதோட குவாலிட்டி வேலை ரைட்டா, அந்த தரத்துக்கு வருதுங்க. இப்போ நீங்கள் இது போஸ்டர்ஸில், இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸில் வந்துட்டு தளபதி யங்கர் வெர்ஷனோட டிஏஜிங் அந்த குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. அது கத்தன் கேரக்டர் மாதிரி இருக்கும் சரிங்களா. சாரி, வீடியோ கேம் குவாலிட்டி மாதிரி இருக்கும். பட்டு ஸ்பார்க்கில் ஒரு குவாலிட்டி பார்த்துருவீங்க, அது ஓரளவுக்கு பெட்டர் மாதிரி இருக்கும். ட்ரெய்லரில் வந்த டிஏஜிங் வெர்ஷன் இளைய தளபதி வந்துட்டு செம்ம குவாலிட்டியாக இருக்குது. உண்மையிலேயே ரியலாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஐ திங்க் அவங்க ஃபர்தர் இன்னும் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்திருக்கு. இதில் என்ன சர்ப்ரைஸ்னா, இப்போ நம்ம விண்டேஜ் தளபதி பார்த்துருப்போம்ல, அவர் லுக்கு இப்போ இருக்கும், ஜஸ்ட் வந்துட்டு மீசை சுருட்ட முடி அப்படிலாம் இருக்கும். அதே வேர்ஷன் யங்க தளபதி, அதாவது என்ன படத்தில் ரெப்ளிகேட் பண்ணான்னா, நம்ம தளபதியோட ஃபர்ஸ்ட் மூவி நாளைய தீர்ப்பு, இந்த படத்தில் வந்துட்டு எக்ஸாக்டாக எப்படி அவர் இருப்பாதோ யங்கர் வெர்ஷன், இதை மூணாவது தளபதியாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சீன், ஒரு ஷாட் மட்டும் காமிச்சிருப்போம், ஃப்ரேம் மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் மொத்தம் 3 தளபதியா. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ சில பேர் சொல்கிறாங்க இந்த படம் வந்துட்டு ஜெமினி மேன், நம்ம வில் ஸ்மித் நடித்த ஜெமினி மேன் இந்த படத்தோட தழுவல் அப்படின்ட்டுன்னு. இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல. பட் வந்துட்டு அந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி பண்ணி எடுத்திருக்காங்க சரிங்களா. மேபி இந்த தளபதி சொந்த சன்னாக இருக்கலாம், இல்லாட்டி க்ளவுனாக இருக்கலாம், நம்ம ஜெமினி மேன் படத்தில் வந்த மாதிரி. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் நம்ம என்னென்ன கிரிட்டிசிசம்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. கம்பேர் பண்ணுங்க, இல்லைங்க ஆல்ரெடி தமிழ் சினிமாலையும் எல்லா சினிமாலையும் வந்துட்டு ஒரே படத்தையோ ஒரே கதையோ தழுவி நிறைய படம் வந்திருக்கு சரிங்களா. பட் அந்த டைரக்டர் அவங்களோட விஷன்ல எடுக்கிற என்னென்ன புது அவுட்புட் கொடுக்குறாங்க சரிங்களா, சாரி என்னென்ன புது இன்புட் கொடுக்குறாங்க, என்னென்ன புது விஷயம் ஐடியா அந்த ஒரு படத்தில் வந்துட்டு அவங்க ஐடியா யூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது சரிங்களா. ஸோ நம்ம விபி அந்த படத்தோட தழுவலாகவே இருந்தால் கூட நம்ம விபி வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டைல் அந்த ஒரு அவரோட வேர்ஷன் ஆஃப் கோட் எப்படி வரப்போகுது அதுதான் அங்கே பார்க்குறது ரொம்ப ஈகராக இருக்குது. படம் ட்ரெய்லர் ஆப்வியஸ்லி வந்துட்டு காலிவுட் ரேஞ்சில் குவாலிட்டியில் இருக்குது. ட்ரெய்லர் செம்ம குவாலிட்டியில் இருக்குது, அங்கங்கே செம்ம ஆக்ஷன் பேக்காக இருக்குங்க சரிங்களா. ஸோ நம்ம தளபதி வந்துட்டு நாளாக செம்ம யங்காகவே போயிருக்காரு. அவருக்கெல்லாம் டிஏஜிங் தேவையாங்க சொல்லுங்க, அவருக்கெல்லாம் டிஏஜிங் தேவையா? மனசன் கிளீன் ஷேவ் பண்ணிட்டதுல அப்படி அம்சமாக இருந்தார், அவருக்கெல்லாம் ஏன்டா டிஏஜிங் வச்சிங்க அப்படிதாங்க கேட்க தோணுது. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு ஒரு குவாலிட்டியாக ஒரு அப்கிரேட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி டெக்னாலஜியாக யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் திங், வெரி குட் திங். ஸோ நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு பாராட்ட சொல்லி ஆகணும். ஸோ படம் எப்படி வரப்போகுது என்ன வரப்போகுதுன்னு, படம் 5th செப்டம்பர் வரப்போகுது. நான் செம்ம ஈகராக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எனக்கு கிடைக்காதுங்க. ஸோ எந்த டிக்கெட் கிடைக்குதோ அது அடிச்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் பார்த்துட வேண்டியதுதான். ஸோ யாரெல்லாம் நம்ம கோட் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ, ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்களாம் மறக்காம கீழே உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தட்டி விட்டுருங்க. ஸோ see you next video. Take care. Bye.